இருங்கள். இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். நேற்றைக்கு சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் அன்புமணியை முதல்வராக்க அனைவரும் உழைக்க வேண்டும் என்று பேசிய திரு ராமதாஸ் இன்று காலை அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது எதனால நினைக்கிறீங்க? அதாவது இந்த பாமகவில் நிலவுகின்ற தற்போதைய பிரச்சனை அப்படின்றது இது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளினாலோ அல்லது கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலோ வந்தது கிடையாது. இது சீனியர் ராமதாஸ், அதாவது பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன். அது கட்சிக்குள்ளேயும் அதனுடைய தாக்கம் என்பது தற்போது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விஷயங்கள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மாறுபட்ட கருத்துகள் இருப்பதனால் ஏற்பட்ட அந்த சிறு சிறு பிரச்சனை தற்போது அது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இப்போ அந்த இந்த பிரச்சனை அப்படின்றது இட் ஹஸ் கான் டு அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்றது தான் தெரிகிறது. ஏன்னா வெளிப்படையாகவே அன்புமணி ராமதாஸ் அவர்களை இன்னைக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பல்வேறு, அதாவது சில பேருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை இன்று அவர் பொதுவெளியில் போட்டு உடைத்திருக்கிறார் அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு விரக்தியின் உச்சத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் இருப்பதாக தெரிகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தலைவர் பதவிக்கு நான் தான் தொடர வேண்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலஞ்ச் பண்ணி இருக்கிறதும், அதே போல மாவட்ட செயலாளர்கள் அவரை புறக்கணித்திருப்பதும் அவரு ரொம்ப சீரியஸா அதை எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. இப்போ நிலைமை என்பது யாராலும் சரி செய்ய முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அப்படின்றதுதான் தெளிவாக புரிகிறது. இப்போ கட்சியினர் பொதுவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்ற மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள். 95% அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அதை திரு ராமதாஸ் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த விஷயத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இன்னைக்கு அவர் வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த பிரச்சனையை அவ்வளவு எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட யார் அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பது, எந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த பிரச்சனையை சரி செய்ய விரும்புவார்கள் அப்படின்றதெல்லாம் தெரியல. சோ இது குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இதை குடும்ப ரீதியாக மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். இது கட்சியினரோ அல்லது வெளியிலிருந்து யாரும் சரி செய்ய முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை என்பது நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் பாக்குறேன். திரு ஷபீர், இப்ப குடும்பம் பிரச்சனை என்று பார்த்தாலும் கூட திரு ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலானவை கட்சி சார்ந்த ஒரு குற்றச்சாட்டுகளாகவே இருக்கிறது. இப்போ தனிப்பட்ட தமிழ்குமரன் சார்ந்த விஷயத்தில், அதே போல குரு சார்ந்த விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் என்பதை தாண்டி கூட்டணி சார்ந்த விஷயத்தில் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன் என்ற கருத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது அரசியல் ரீதியான ஒரு கருத்து வேறுபாடு என்றும் பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அரசியல் காரணங்களுக்காகவும் அது அந்த விரிசல் அப்படின்றது பெரிதாகி கொண்டே போகிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அந்த கருவி யாராக இருக்க போகிறார்கள்? அது ராமதாசுடைய மகள்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை சரி செய்ய முடியவில்லை. சோ யார் பேசினாலும் மருத்துவர் ராமதாஸ் கேட்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. ஏன்னா கடந்த சில வாரங்கள்ல தைலாபுரம் தோட்டத்துல நடந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அவரை உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை தலைவராக தான் நான் இருக்கிறேன், தலைவராக தான் தொடர போகிறேன் அப்படின்றத அவர் அசர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து கூட்டம் போட முயற்சி செய்யும் போது அந்த கூட்டத்தை மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னும் போது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இப்போ அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறது. இப்போ இதுல ஒரு சில காலங்களுக்கு பிறகு வேண்டுமானால் யாராச்சும் தேர்தல் நெருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல மீண்டும் அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி
அவர்களை வந்து தற்காலிகமாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்தால் மேபி அதுல சில பலன் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல அந்த விரிசல் அப்படின்றது பெரிதாகி கொண்டே போகிறது. ராமதாசுடன் ஏற்கனவே இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து தற்போது விலகி இருக்கிறார்கள். அவங்க யாருமே வந்து டாக்டர் ராமதாஸோட இல்லை அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு விதமான விரிசலை பெரிதுபடுத்துவதற்கான காரணிகளாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். அதனாலதான் திரு ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக பல்வேறு விஷயங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல அன்புமணி ராமதாஸ் அவரோட அவருக்கு மாற்று கருத்து இருந்தது, குடும்ப ரீதியாக எப்படி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து அவர் பொதுவெளியில் வைத்திருக்கிறார். இதுக்கப்புறம் அவர் என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றது பார்த்து அடுத்த கட்டமாக சில முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் ஒரு விஷயம் அவர் மனசுல ஒரு விஷயத்த யோசிச்சுட்டாரு. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் இறங்குவது அப்படின்றது தற்போது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.